லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இவங்களும் இந்த வீட்ல தான் இருக்காங்களா? சார் அவங்கள நீங்க கண்டுக்காதீங்க சார். அவங்க அப்படிதான். அத்தை நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? என்ன மாப்பிள்ள நீங்களும்? ப்ளீஸ் அத்தை அமைதியா இருங்க. என்ன ஒரு வார்த்தை பேச விட்டுறாதீங்க இந்த வீட்ல. சாரி சார். நீங்க மேற்கொண்டு என்ன பண்ணலாம்னு சொன்னீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி எல்லாமே பண்ணிடலாம். இதுக்கு மேல சொல்றதுக்கு என்ன சார் இருக்கு? ஒரு நல்ல நாளா பார்த்து சிம்பிளா கல்யாணத்தை முடிச்சுக்கலாம். என்ன சொல்றீங்க நீங்க? இன்னைக்கு என்ன ஞாயிற்றுக்கிழமையா? வர வெள்ளிக்கிழமை நாள் ரொம்ப நல்லா இருக்கு. அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம். என்ன சொல்றீங்க? இன்னைக்கு இந்த கல்யாணத்தை உறுதிப்படுத்திக்க பொண்ணுக்கு நீங்க பூ வச்சுட்டா நாங்க கொஞ்சம் பயம் இல்லாம இருப்போம். அதனால என்ன, வச்சுட்டா போச்சு. மடி இந்த பூ எடுத்து வை. சார் பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் ரிங் வாங்கி வச்சிருக்கேன். கையோட அது மாத்திக்கலாமா? இன்னும் பெட்டர் ஆச்சே. தாராளமா மாத்திக்கலாங்க. வினய் போட்டு விடு. வினய் இந்தப்பா. ரொம்ப சந்தோஷம். இந்த புடி புடி வினய். சூப்பர்மேன். சூப்பர்மேன். மித்ரா, ரிங்க கையிலேயே வச்சிட்டு இருக்கேம்மா, தேன்கிட்ட கொடு. கொடுங்கக்கா. மித்ரா, இவங்க மோதிரம் மாத்த சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி பொய்யா அவர் அம்மா அப்பாவை கூட்டிட்டு வந்தாலாவது அப்பயாவது நீ உண்மையை சொல்லுவான்னு எதிர்பார்த்தேன். சத்தியமா நான் சொல்றேன் மித்ரா, உன்னையும் காயப்படுத்திட்டு தேனையும் வேதனைப்படுத்திட்டு எனக்கு வேற வழி தெரியல மித்ரா. இப்ப கூட சொல்றேன், உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஏதாவது பண்ணா நீ பயந்து ஒத்து பண்ண நினைச்ச மித்ரா. அதுக்காக அந்த மோதிரம் மாத்திரக்கே நான் சம்மதிச்சேன். தயவு செஞ்சு மித்ரா, எப்பயாவது வாயிலிருந்து உண்மையை சொல்லு. சூப்பர்மேன்.
மங்கியம்மா இது சந்தோஷம் தானே, ஒன்றும் பயம் இல்லையே? என்னங்க இப்பவே பாதி கல்யாணம் முடிஞ்சிருச்சே. இனி யார் நினைச்சாலும் என் பேத்தியையும் உங்க பையனையும் பிரிக்கவே முடியாது. ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரிங்க. ஆ இதை எடுத்தா என்ன இந்த வேதனை, கண்ணீரு, கஷ்டம் எதுவுமே வேண்டான்னு தான் நான் தனியா வந்தேன். இப்ப ஏன் இங்க வந்தீங்க வினய்? எதுக்கு என்ன இப்படி பாடா படுத்துறீங்க? உங்களால எல்லாமே போச்சு. என் நிம்மதி, சந்தோஷம், என் தூக்கம் எல்லாமே போச்சு. நான் எதெல்லாம் நடக்க கூடாதுன்னு பயந்தனோ அதெல்லாம் இப்போ படிப்படியா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே போனா அப்போ தேன கூட உங்களுக்கு கல்யாணம்? நீங்க என்கிட்ட ஒத்துக்கோன்னு கெஞ்சும் போது என் மனசை ஒத்துக்காதடி மித்ரான்னு அழுத்தி சொன்னாலும் என்னால முடியல வினய். என் ஈகோவை தாண்டி என்னால உங்ககிட்ட வர முடியல. என் கண்ணுக்கு முன்னாடியே நீங்க நிக்கிறீங்க, என் வாயிலிருந்து ஒத்த வார்த்தையை கேக்குறதுக்கு. ஆனா நான் தான் இப்போ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே. மித்ரா, இது எதுவுமே உண்மை இல்லை மித்ரா. ஐம் சாரி. உன்னை நான் காயப்படுத்தணும்லாம் அதை செய்யல. எப்படியாவது நீ ஒத்துக்கிட்டு என்னை ஏத்து பண்ணா இதெல்லாம் நான் பண்ணேன். ஏன் மித்ரா எதுவுமே ரியாக்ட் பண்ணாம இங்கே வந்து நின்று அழுதுட்டு இருக்க? இப்படி நீ நின்று அழுதுட்டு இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? மித்ரா, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. எது என்ன ஆனாலும் சரி, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு மித்ரா, அது போதும். எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு உனக்காகவே இருப்பேன் மித்ரா. என்ன மித்ரா, இங்க வந்து என்ன தனியா ஃபீல் பண்ணிட்டு இருக்க? என்ன ஃபீல் பண்றேன்னா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. ஓ, ஃபீல் பண்ணாம எப்படி கண்ணில் இருந்து கண்ணீர் வருதா? என்ன மித்ரா, நான் சொன்னதெல்லாமே வெறும் விளையாட்டு நினைச்சிட்டல? பத்தியா, நான் உனக்கு டைம் கொடுத்ததுலேருந்து இன்னைக்கு 2வது நாள். இன்னிலேருந்து மோதிரம் மாத்துறது, பூ வச்சு விடுறதுன்னு எல்லாமே ஆரம்பிச்சிடும் மித்ரா. மித்ரா, இதெல்லாமே வெறும் சாம்பிள் தான். இனிமே தான் கல்யாணத்துக்கு பத்திரிகை அடிக்கிறது, தாலிக்கு தங்கம் உருக்கிறது, பந்தக்கால் நடுறது, பெண் அழைப்பு, மாப்பிள்ளை அழைப்பு, பரிசம் போடுறது, மாமன் சீரு, அது இதுன்னு இதெல்லாமே கல்யாணம் வரைக்கும் போயிடும். ஆனா மித்ரா ப்ளீஸ், நீ தயவு செஞ்சு அது வரைக்கும் போக விட்டுறாத மித்ரா. நீ இப்போ கூட ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, இது எல்லாத்தையுமே ஒட்டச்சு தூக்கி எறிஞ்சிட்டு உன்னை இங்கேருந்து கூட்டு போறதுக்கு தயாரா இருக்கேன். என்ன மித்ரா சொல்ற? என்ன வினய், என்ன மிரட்டி பாக்குறீங்களா? மித்ரா, போதும் வினய்,
நீங்க பூ வச்சா எனக்கு என்ன, மோதிரம் மாத்திக்கிட்டா எனக்கு என்ன? அது உங்க தனிப்பட்ட விஷயம். அதெல்லாம் எதுக்கு என்கிட்ட வந்து சொல்றீங்க? உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை போய் பண்ணுங்க. பண்றதெல்லாம் ஃப்ராடு தானோ, இதுல பேச்சு வேற. ஆண்டவன் அவளை படைக்கும் போது திமிரு மட்டும் கொஞ்சம் அதிகமாக வச்சு படைச்சிட்டான் போல. ஈகோ பிடிச்சவன். போடி போ, இன்னும் எவ்வளோதான் என்னை கஷ்டப்படுத்துவன்னு பார்க்குறேன். விக்ரம், அப்போ நீங்க உண்மையாவே தேனக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? ஆமா விக்ரம், அங்கிளுக்கு ஏஜ் ஆகுதுல. அதுவும் இல்லாமல் நான் தேனக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் இங்கே நான் உன் கூடவே இருக்க முடியும். வர வர நீங்க பண்றது எல்லாம் எனக்கு சுத்தமாவே பிடிக்கல அங்கிள். ஐ ஹேட் யூ. விக்ரம், மித்ரா, முதல்ல சம்மந்திக்கும் மாப்பிள்ளைக்கும் வைமா. சம்மந்தியா மாப்பிள்ளையா? ச்சே, நேத்து வரைக்கும் டிரைவரா இருந்தா இன்னைக்கு மாப்பிள்ளையா மாறிட்டான். இந்த கூத்தெல்லாம் எந்த வீட்லயாவது நடக்குமா? ச்சே. முதல்ல அப்பாவும் அம்மாவுக்கும் வைங்க. அக்கா அக்கா அக்கா, அத்தைக்கும் மாமாக்கும் நான் பரிமாறுறேன், கொடுங்க. நீங்க மத்தவங்களை கவனிங்க. ம். மருமகளே, இந்த கவனிப்பெல்லாம் இன்னியோட விட்டுறக்கூடாது. கல்யாணத்துக்கு அப்புறமோ இதே அன்போட எங்களை கவனிச்சுக்கணும். ஐயோ சும்மாரியா. கவலைப்படாதீங்க சம்மந்தி, எங்க பேத்தி அப்படிலாம் விட்டுற மாட்டா. உங்களை கடைசி வரைக்கும் கண்கலங்காம பாத்துப்பா. முன்னாடிலாம் இந்த டைலாக்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் பொண்ணு வீட்டுக்காரங்களை பார்த்து சொல்லுவாங்க, உங்க பொண்ண கண் கலங்காம பாத்துக்கிறோன்னு. ஆனா இப்போ பொண்ணு வீட்டுக்காரங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. காலம் எப்படி மாறி போச்சு பாத்தீங்களா? சரி சரி, பேசிக்கிட்டே இருக்காம சாப்பாடு போடுங்க, பசிக்குது. போதும், நீங்களா சாப்பிடுங்க, நான் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். வினய், என்னப்பா சாப்பிடுப்பா. இல்லைம்மா, எனக்கு ஃபுல் ஆயிடுச்சு. நீங்கள் சாப்பிடுங்க, நான் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். சாப்பிடுங்க வினய். சாப்பிடுங்க சார். நீங்கள் சாப்பிடுங்க. நீ சாப்பிடு. இந்தாங்க சூப்பர்மேன். எல்லாருமே பாக்குறாங்க தெரியும். நாங்க இருந்தா உனக்கு என்னப்பா? மருமக ஆசையா கை தொடக்க புடவைய கொடுக்குது, யூஸ் பண்ணிக்க. எங்க காலத்திலயும் உன் அம்மா புடவை முந்தானையை தான் கொடுத்தா. ஆனா மருமக அந்த கலாச்சாரம் பழக்க வழக்கத்தை எல்லாம் இன்னும் தெரிஞ்சு வச்சிருக்கா. வாங்கிக்கப்பா. சூப்பர்மேன், மாமாவே சொல்லிட்டாங்களே, என்னங்க தொடச்சுக்கோங்க. அக்கா அக்கா, அந்த இலைய மட்டும் எடுக்காதீங்கக்கா, இருக்கட்டும். ஏன் தேனு?
இல்ல இந்த இலைய மட்டும் எடுக்காதீங்கக்கா ப்ளீஸ். ஏன் தேனு, அவர் சாப்பிட்ட இலைய கூட நீதான் எடுக்கணுமா? இல்லக்கா அதுக்கு இல்ல, சூப்பர்மேன் சாப்பிட்ட இலையில நானும் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, அதான்க்கா. தேனு, இது என்ன பழக்கம்? எச்சி இலையில சாப்பிட்றேன்னு சொல்ற, வேற ஃப்ரெஷ்ஷா இலை போட்டு சாப்பிடு. உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது மாமா, இது பொண்ணுங்களோட ஃபீலிங்ஸ். நம்ம ஊர் பொண்ணுங்களுக்கு புருஷன் சாப்பிட்ட இலையில சாப்பிட்டாதான் வயிறு நிறையுமா. தேனு, அதெல்லாம் உன் கழுத்துல தாலி ஏறினதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப வேற இலையை போட்டு சாப்பிடு தேனு. ஏன் மாமா, ஏன் அப்படி சொல்றீங்க? எங்க கல்யாணம் நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா? தேனு, நான் அந்த அர்த்தத்துல சொல்லவே இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறமா சாப்பிடுன்னு தான் சொல்றேன். மாமா, வெத்தலை பாக்கு மாத்தி எங்க கல்யாணத்தை கன்ஃபார்ம் பண்ணியாச்சுல. இப்பவே நாங்க பாதி புருஷன் பொண்டாட்டி தான். சூப்பர்மேன் சாப்பிட்ட இலையில சாப்பிடுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு மாமா. அதுவும் இல்லாம இது லேடிஸ் சென்டிமெண்ட். எத்தனை வருஷம் ஆனாலும் அதெல்லாம் மாறாது. புருஷன் சாப்பிட்ட இலையில பொண்டாட்டி சாப்பிடணும்னு நினைக்கிறது தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கும் இருக்கிற கனவு மாமா. மகளே, நீ என் பையன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு இந்த ஒரு விஷயத்திலே தெரியுதுமா. நீ என் மகனுக்கு கிடைச்ச பொக்கிஷம். நீ நல்லா இருக்கணும்மா. தேங்க்ஸ் மாமா. என்ன உனக்கே அது அநாகரிகமா தெரியல? படிச்ச பொண்ணு தானே நீ. இப்படி அடுத்தவங்க சாப்பிட்ட எச்சி இலையில சாப்பிட்றது தப்புன்னு உனக்கு தெரியலையா? இதுல என்ன இருக்கு சூப்பர்மேன்? உங்க Dress போட்டு பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. உங்க Dress-அ வாஷ் பண்ணி தரணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் எல்லாம் சமைச்சு தரணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. இதெல்லாம் நீங்க தப்புன்னு சொல்லுவீங்களா? அதே மாதிரி தான் இதுவும். நீங்க சாப்பிட்ட இலையில சாப்பிடணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு சூப்பர்மேன். இதெல்லாம் லேடிஸ் சென்டிமெண்ட் சூப்பர்மேன். அந்த காலத்துல இருந்து கரெக்டா ஃபாலோ பண்றாங்க. நீங்க இதெல்லாம் கண்டுக்காதீங்க. என்ன அந்த காலத்துல லேடிஸ்ங்கெல்லாம் புருஷன் சாப்பிட்ட இலையில சாப்பிட்டாங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். அப்படிலாம் ஒரு ரீசனும் இல்ல சூப்பர்மேன். புருஷன் மேல இருக்க அன்புனால தான் அவர் சாப்பிட்ட இலையில சோறு போட்டு சாப்பிடுறாங்க. நான் சொன்னா நீ கேப்பியா கேட்க மாட்டியா? சரி, நீங்க சொல்றத நான் கேக்குறேன். ஆனா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விட்டுருங்க சூப்பர்மேன். இனிமே நான் இப்படி எல்லாம் சாப்பிட மாட்டேன். ஓகேவா? தென்ன நான் விட மாட்டேன். தென்ன இன்னும் ஒரு வாரத்துல நம்ம 2 பேருக்குமே கல்யாணம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா நம்ம 2 பேரும் உட்காந்து தினமும் ஒரே இலையில சாப்பிடலாம். உன் ஆசை தீர்ற வரைக்கும் சாப்பிடலாம். சரியா? பாட்டி பாருங்க பாட்டி, சூப்பர்மேன் என்ன சாப்பிடவே விட மாட்டேங்கிறாரு. அதான் சொல்லிட்டோம்ல தேனு, இது உங்க 2 பேரோட தனிப்பட்ட விஷயம். இதுல நாங்க தலையிடவே மாட்டோம். அவராச்சு நீயாச்சு. சம்பந்திமா நீங்க சாப்பிட்டீங்களா? சம்பந்தி நீங்க நல்லா சாப்பிட்டோமா. அப்ப வாங்க நம்ம கையாளலாம். நீயே பார்த்தேன்னு அவங்கள ஒன்ன மாதிரி லேடிஸ் தானே.
நீ சொல்றது கரெக்டா தான் அவங்களும் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பாங்கல்ல. அதெல்லாம் மூட நம்பிக்கை தானே. நான் சொல்றது மட்டும் கேளு. நீ இந்திரி. ஐயோ சூப்பர்மேன், சாப்பிடும்போது இலைய எடுக்கக்கூடாது, அது மகா பாவம். அதெல்லாம் இல்ல, நீ இந்த இலையில சாப்பிட்டாதான் மகா பாவம். நீ வேற இலையில சாப்பிடு என்ன. இந்திரி வா. சூப்பர்மேன், ஐயோ. பூ வச்சு பொட்டு வச்சு மோதிரம் மாத்தி டைனிங் டேபிள்ல உட்கார வச்சு சாப்பாடு போட்டாங்க. அவன் எச்சி இலையில உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு வந்துருச்சோ. இது இப்படியே விட்டோம் நம்மளுக்கு தலையே வெடிச்சு போயிடும். இதெல்லாம் சரிப்பட்டே வராது. இதுக்கு உடனே ஒரு முடிவு கட்டி ஆகணும். இல்ல இவங்க எல்லாரும் சேர்ந்து நமக்கு ஒரு முடிவு கட்டிடுவாங்க. நாகு விட்டுறாத. என்னாச்சு இவளுக்கு? உள்ளுக்குள்ள எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க, இவ தனியா இங்க நின்று புலம்பிட்டு இருக்கா. என்னவா இருக்கும்? வர வர வினை பண்ற எதுவுமே சரியில்லை. என்ன கோவப்படுத்துறேன்னு அவர் வாழ்க்கையை அவரே வீணடிச்சிட்டு இருக்காரு. இதுல இந்த தேனு வேற வாங்கத்தன்னு. அன்னைக்கு திருவிழாலையும் இததான் பண்ணா. மேடம் அவங்க இலையில சாப்பிட மாட்டாங்களாமா, வினை இலையில தான் சாப்பிடுவாங்களாம். இதெல்லாம் என்ன வெறுப்பேத்துறதுக்காக தானே பண்றீங்க? ஆனா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. மித்ரா, மித்ரா. என்ன மாமா சொல்லுங்க. அழுதுட்டு இருக்கியா? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாமா. இல்ல கண்ணு கலங்கிருக்க, அதான் கேட்டேன். அது கண்ணுல தூசி பட்டுருச்சு, அதனாலதான். நீ எங்க வீட்டு பொண்ணுமா? இல்ல நான் உங்க வீட்டு பொண்ணு இல்லைன்னு நீ என்னதான் எங்களை ஒதுக்கி வச்சாலும் நீ எங்க வீட்டு பொண்ணுதான். நீ எதுக்கு அழுவ, எதுக்கு சிரிப்பேன்னு கூட தெரிஞ்சுக்க முடியாத முட்டாளாமா நான்? ஆமா அழுகிறேன் தான். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. நான் நினைக்கிறது இருக்கட்டும் மித்ரா. ஆனா நீ என்ன நினைச்சிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏமா நீ அவனை விரும்புற. அவன் இல்லாம உன்னால வாழ முடியாது. அவன் இன்னும் உன் மனசுல இருக்கான். ஆனா வெளியில அப்படி எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. நீ சொல்றது பொய்ன்னு உன் கண்ணே காட்டி கொடுக்குதேம்மா. மாமா நான் அப்படி இல்லைன்னு சொல்ல வரியா? இல்லைன்னு சொன்னாலும் அது இல்லைன்னு ஆகாதம்மா. இதை பாருமா, நீ அவனை விரும்பிட்டு இருக்கேன்னு தெரியுது. ஆனா அதை வெளியில சொல்லக்கூடாதுன்னு பிடிவாதம் பிடிக்கிற அளவுக்கு அப்படி என்ன அவன் தப்பு பண்ணிட்டான்? அவன் பண்ண தப்புக்கு அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நீ நினைக்கிறேன். ஆனா இத்தனை வருஷமாவா அவனை தண்டிப்ப? அவனை உனக்கு பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல, அவனைதான் உனக்கு பிடிச்சிருக்க. அப்புறம் ஏன்? எனக்கு புரியலம்மா. இதை பாருமா, இத்தனை நாள் நீ என்ன பண்ணாலும் அமைதியா போயிட்டு இருந்தவன் இன்னைக்கு நீ பண்றதுக்கெல்லாம் வீம்புக்கு அவனும் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கான். அதான் உன்னை கடுப்பேத்த தேனுக்கிட்ட நெருங்கி பழகிறது, அது காதல் அது இதுன்னு போய் இப்ப கல்யாணம் வரைக்கும் வந்து நின்றுருக்கு. இதுக்கெல்லாம் நானும் தான் உடந்த. ஆரம்பத்தில் விளையாட்ட பண்ணிட்டு இருந்தது இப்போ யோசிச்சு பார்த்தா எனக்கே பதட்டமா இருக்கு. ஒருவேளை இப்போ விளையாட்ட பண்ணிட்டு இருக்கிற விஷயம் வினையாய் தேனு கழுத்துல உன் புருஷன் தாலி கட்டணுங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்பட்டா நீ என்னம்மா பண்ணுவ? இல்லை அந்த மாதிரி நடக்கக்கூடாது. ஆனால் ஒருவேளை நடந்துருச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. இதனால் பாதிக்கப்பட போறது யாரு? உன் புள்ள விக்ரம். நாளைக்கு உன் பையன் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு விவரம் தெரிஞ்சு உங்ககிட்ட கேள்வி கேட்டா அவனுக்கு என்னம்மா நீ பதில் சொல்லுவ? மாமா இதை பாருமா, ஒரு குடும்பங்கிறது எவ்வளோ அழகான விஷயம் தெரியுமாமா? அந்த குடும்பம் இல்லாமல் எத்தனை பேர் ஏங்கிட்டு இருக்காங்க. இதை பாருமா, உன் புள்ள விக்ரமுக்கு அழகான குடும்பம் இருக்கு.
தாத்தா பாட்டி இருக்காங்க, மாமா நான் இருக்கேன். அவன் மேலே பாசத்தை பொழிய நாங்கள் எல்லாரும் இருக்கோம். ஆனால் ஒரு குடும்பம் இருக்கிறது தெரியாமல் ஒரு அனாதை மாதிரி இங்கே வாழ்ந்துட்டு இருக்காம்மா. எல்லாம் பிடிவாதத்தினால. இதை பாருமா, திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காத. நீ கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல. சொல்ல வேண்டியது என் பொறுப்பு, கடமையும் கூட. சொல்கிற உரிமையும் எனக்கு இருக்குது. ஒரு நல்ல முடிவை எடுமா. இதை பாருமா, நீ என்ன முடிவு எடுத்தாலும் உன் புள்ள விக்ரம மனசில் வச்சுட்டு முடிவெடு. ஏன்னா நீ எடுக்கிற முடிவில் தான் அவனோட வாழ்க்கையே அடங்கியிருக்கு. வர்றம்மா. முடிச்சிட்டு ஈவினிங்கே கிளம்பிடுவோம். அப்படியா? வாங்க. சம்மந்தி, நாளைக்கே பந்தக்கால் முகூர்த்தம் பண்ணி தாலிக்கு தங்கம் உரிக்கலான்னு நினைக்கிறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாங்க என்ன நினைக்கிறது சம்பந்திமா, நீங்க என்ன முடிவு பண்ணாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான். அதுக்கு இல்ல சம்மந்தி, கல்யாணங்கிறது ஒரு வீடு சம்பந்தப்பட்டது இல்ல. மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடு சேர்ந்து 2 வீடும் ஒன்னா சேர்ந்து பண்ண வேண்டிய விஷயம் இல்லைங்களா? 2 வீடும் சேர்ந்து கலந்து பேசிதான் எந்த ஒரு முடிவா இருந்தாலும் எடுக்கணும் இல்லைங்களா? இல்லன்னா எங்களை மதிக்கல, எல்லாமே அவங்களா எடுத்த முடிவுதான்னு நீங்க நினைக்கிற மாதிரி இருந்துடக்கூடாதுல்ல. ஐயோ, நாங்க அப்படியெல்லாம் நினைக்க மாட்டோம் சம்பந்தி. எங்களை பத்தி நீங்க இப்படியே நினைச்சிருக்கீங்க? ஐயோ, என்னப்பா வினய், எங்களை பத்தி என்ன ஏது எப்படின்னு ஒண்ணுமே சொல்லவே இல்லையா? அம்மா, அத நான் சொல்லிருக்கேம்மா. அப்படிலாம் நாங்க நினைக்க மாட்டோம்மா. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு தான் பண்ணுவீங்க. அப்படி இருக்கும்போது நாங்க எப்படி உங்களை தப்பா நினைப்போம்? ஒரு வாரத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு ஒவ்வொன்னத்தையும் கலந்து பேசி முடிவெடுக்க இது நேரம் இல்ல. நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்களே பண்ணுங்க. சரிங்க சம்பந்தி, சந்தோஷம். அப்புறம் சம்பந்தி, நாளை காலையில பந்தக்கால் முகூர்த்தம், அப்புறம் தாலிக்கு தங்கம் உருக்கிறது, இது 2 தானே? அப்ப சரி, நாங்க போய் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளை காலையில சீக்கிரம் வந்துடுறோம். என்னப்பா வினய், போலாமா? போலாம். சம்பந்தி, எங்க போலாமான்னு கேட்டுட்டு இருக்கீங்க? இங்கதான் இவ்ளோ பெரிய வீடு இருக்கே, நீங்க எதுக்கு வெளியில போய் தங்கணும்? ஐயே, எங்களுக்கு இதை விட பெரிய வீடு இதே ஊர்ல இருக்கு. அதுவும் கெஸ்ட் ஹவுஸாவே இருக்கு. நாங்க அங்கேயே தங்கிடுறோம். என்னடா? சரிங்க. சரி, நாங்க கிளம்புறோம். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்க தம்பி. சரி, வரம்மா. வாங்க. வரோம். வாங்க வாங்க. வரேன். வாங்க சார். நீங்க தான் இவரோட அப்பா அம்மாவா? இங்க பாருங்க, உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். நீங்க சென்னைக்காரங்க, நாங்க கோயம்புத்தூர்காரங்க.
இந்த பொண்ணு சம்பந்தம் உங்களுக்கு செட் ஆகாது. பண்ணுன சம்பந்தத்தை கேன்சல் பண்ணிட்டு சென்னையில போய் உங்க பையனுக்கு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைங்க. போங்க. ஏய், என்ன அண்ணா போ சொல்றாரு, நீ பாட்டுக்கு நின்னுகிட்டே இருக்க? போன்னு சொன்னா போக மாட்டியா? வாடா. ஏய் இருடா, தம்பி கொஞ்சம் இள ரத்தம், அதுதான் முறைச்சிக்கிட்டு நிக்குது. பெரியவரே இங்க பாருங்க, நீங்க நல்லா இருக்கணும், உங்க குடும்பம் நல்லா இருக்கணும், உங்க பையன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க பார்த்திருக்கிற பொண்ணு கேரக்டர் சரியில்லை. அவ ஆல்ரெடி 6-7 பேரை லவ் பண்ணி ஏமாத்தி இருக்கிறா. இப்ப உங்க பையனை கவுத்திருக்கிறா. அவளையோ அவ குடும்பத்தையோ நம்பாதீங்க. என் பேச்சையும் மீறி அவங்கள நம்புனீங்கன்னா அழிஞ்சு போயிருவீங்க. இப்படியே வண்டியை திருப்பிட்டு வந்த வழிய பார்த்து போயிருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. போங்க. தம்பி வினய், என்னப்பா இது? அந்த பொண்ணை பத்தி தப்பு தப்பா சொல்றாங்க. இது நமக்கு சரியா வருமா? இவங்க வேற நடிக்க வந்த அப்பா அம்மாங்கிறதே மறந்துட்டு உண்மையாவே ஃபீல் பண்ணி நம்மளே இம்சை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க போய் கார்ல உட்காருங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். ஏன்பா என்னப்பா உன்னை இந்த நிலைமையில விட்டுட்டு நாங்க எப்படிப்பா போறது? இவங்களெல்லாம் பார்த்தா ரவுடி பசங்க மாதிரி இருக்காங்க. எதா இருந்தாலும் நாங்க உங்க கூடவே இருக்கோம். அட போங்கன்னு சொல்றேன்ல, போங்க. வா, வா, வா.